ஏங்க ஏங்க ஒரு 2500 காசு தரீங்களா? 2500 எதுக்கு? இல்லைங்க, ஊர்ல கோயில் கட்டுறாங்களாம், அதுக்கு டொனேஷன் கேட்டாங்க, அங்க கொடுக்கணும், அதான். இங்க பாரு, இந்த மாதிரி தண்டமான விஷயத்துக்குலாம் என்னால் காசு செலவு பண்ணிருக்க முடியாது. சே, மனுஷனா இவரு? ஒரு உதவி பண்ணணுங்கிற மனசே கிடையாது. கொஞ்சம் பிஸ்னாரி. தம்பி ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. ஏமா உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்ட்டு என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்க. போமா அந்த பக்கம். சி, ஒரு 5-10 போட்டதா என்னவா மனசாட்சிதான். ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. ஐயோ, 100 ரூபாயா இருக்குமா? சேஞ்ச் இல்லை. தம்பி நீங்களாவது எதனா உதவி பண்ணுங்களேன். சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, காது அடைக்குது, பசி தாங்க முடியல, எதனா உதவி செய்யுங்க ஐயா. கோவில் ஃபங்க்ஷனுக்கே காசு கொடுக்கல, இதுக்கு எங்க கொடுக்க போறோம்? என்னங்கம்மா? ஐயா ஒரு 10 இருந்தா கொடுங்க ஐயா. 5-10 ரூபா வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு டீ கூட வாங்க முடியாது. 200 ரூபாய் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலாம். இந்தாங்க. நீ நல்லா இருக்கணும் தம்பி. போலாமா? இந்தாடா நீ கேட்ட புக்கு. ரொம்ப நன்றிண்ணே. நல்லா படிக்கணும்டா. ஒரு நிமிஷம். இந்தா காசெல்லாம் வேணும். வச்சுக்கடா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டல. ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் படிப்புக்கு ரொம்ப நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அதை கண்டிப்பாக மறக்க மாட்டேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, நீ நல்லா படித்து நல்லபடியாக மேலே வரணும், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏங்க, யாருங்க அந்த பையன்? அந்த பையனா? என் கம்பெனியில் வாட்ச்மேனாக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவரோட பையன். ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால் அதான் புக் வாங்கி கொடுத்தேன். இந்தாங்க தம்பி. ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் சார் மாதம் மாதம் தவறாமல் ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற பணம் தான் சார் குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சரிப்பா. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அன்னைக்கு கோயில் கட்டுறதுக்கு காசு கேட்டேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ ஆசிரமத்துக்கு காசு கேட்டால் கொடுக்குறீங்க, வாட்ச்மேனோட பையனோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரோட்ல இறச்சி பிச்சை கேட்டால் கூட 200 ரூபா காசு கொடுக்குறீங்க. காசை மிச்சம் பண்ணுற நீங்கள் எப்படி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க? உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இங்கே பார், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு யோசிக்காமல் செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு தண்ட செலவுக்கும் ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். நீ எனக்கு கோயில் கட்டுறாங்கன்னு என்கிட்ட வந்து காசு கேட்டேன், அதனால தான் நான் தரமாட்டேன்னு சொன்னேன். இதுவே உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, டேம் கட்டுறாங்க, பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டுறாங்கன்னு காசு கேட்டேன்னா நிச்சயமாக உனக்கு கொடுத்துருப்பேன். இங்கே பாரு, கோயில், மசூதி, சர்ச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மனுஷங்களுக்கு உதவுறது தான் யாருமே இல்லை. கண்ணுக்கே தெரியாத கடவுளுக்கு உதவி பண்ணுறதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறதுல எனக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். புரியுதுங்க, உங்களை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல.